MS தோனி துணை, சேப்பாக் ஸ்டேடியம் ஆடியன்ஸே துணை, காவியா மேடம் துணை, காவியா மேடமே துணை. அவுட்டு அவுட்டு. யோ வயிற்றுல தான் பட்டுச்சு. இல்ல கையில தான் பட்டுச்சு. ரிவ்யூ பாத்தியா, வயிற்றுல தான் பட்டிருக்கு. சரி விடுங்க, அம்பையர் ஒயிடு காமிச்சாரு, இது ஒயிடு பால் இல்லைல்ல அப்படி சொல்லி மனசை தேத்திக்கோங்க. சிஎஸ்கேக்கு மட்டும் எப்படிதான் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் கிடைக்கிறாங்கன்னே தெரியலையே. அது அப்படித்தான். ருத்ராஜ் கெத்ராஜ். ரஹானே அவுட்டு, மிச்சல் அவுட்டு. வாங்க 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 வாங்க, அடுத்து யாரு? இது சரிப்பட்டு வராது. பா தூபே எங்க இருக்கா? சீக்கிரம் அப்பா, அவனை கூப்பிட்றேன் பாரு. ஐயோ, 6 சாமியை மறந்துட்டோமே. 1 சாமி, 2 சாமி, 3 சாமி, 4 சாமி, 5 சாமி, 6 சாமி. டெப்யூட்டி கமிஷனர் ஆஃப் சிக்ஸர், சேப்பாக் ஸ்டேடியம். தம்பி 1 சாமி, 2 சாமி, 3 சாமி. தம்பி இங்க பாருப்பா, 1 சாமி, 2 சாமி, 3 சாமி. தம்பி 6 சாமி. நீங்க என்ன சொன்னாலும் நிப்பாட்ட மாட்டேங்க சாமி. உங்க ஆட்களெல்லாம் பவுண்டரிக்கு வெளியே நிப்பாட்டுங்க சாமி. நான் அடிக்கிற பந்தெல்லாம் பொறுக்கி உள்ள போட சொல்லுங்க சாமி. இனிமே சிக்ஸர் தான் சாமி. டேய் கேட்ச் ஏன்டா விட்டா? தூபே பைய கேட்ச் கிடைக்கிறதே பெரிய விஷயமாடா. போங்கடா போங்க, பவுண்டரிக்கு பின்னாடி போய் நில்லுங்க. போங்கடா. பவுண்டரிக்கு பின்னாடினா எப்படி கேப்டன் 6-4 தடுக்க முடியும்? நீ முன்னாடி நின்னா மட்டும் இனிமே தடுக்க முடியுமாடா? போங்கடா. டேய் அந்த முட்டையை எங்க இருக்கான்னு பாருங்கடா. அடிக்கிற எல்லா பந்தும் அவங்கிட்டே போதேடா. எப்படிடா? ப்ரோ சீக்கிரம் பேட் பண்ணு ப்ரோ, ஐ ஆம் வெயிட்டிங். சோறு தானே சாப்பிட்றீங்க? இல்லை சோறு தான் சாப்பிட்றீங்களா? இல்லை தோசை சப்பாத்தி பூரின்னு எதுவும் சாப்பிட்றீங்களா? நைட் டின்னருக்கு மெனு கேவலமாக இருக்குடா. போன முறை RCB, இந்த முறை CSK, இவங்கெல்லாம் நம்மளை தோக்கடிச்சிட்டாங்கடா. கேவலமாக இருக்குடா. பெருமைப்படுங்க, சிங்கங்களோட போட்டிட்டு தோத்து போயிருக்கீங்க. பெருமைப்படுங்க. CSKவும் RCBயும் எப்படி நம்மளை தோக்கடிச்சாங்க? RCBக்கும் CSKக்கும் மேட்ச்னா யாரோ ஒருத்தர் ஜெயிச்சு தான் ஆகணும், வேற வழியே இல்லை மேட்ச்சில். ஆனால் எங்களுக்கு நடுவில் யாராவது ஒருத்தர் வந்தா வேற வழியே இல்லை, அடிச்சு விட்டு தான்டா போவோம் மேட்ச்சில். ஹெட்டை இறக்குவோண்டா, அவனையும் தூக்குவோம். அபிஷேக் இறக்குவோண்டா, அவனையும் தூக்குவோம். கிளாஸனை இறக்குவோண்டா, அவனையும் தூக்குவோம். நானே இறக்குவேண்டா, நீ மட்டும் இல்லை, உங்கள் டீம் கடைசி பவுலர் வரைக்கும் தூக்குவோண்டா. ஓப்பனிங் ரஹானே இறக்குவோம், அவனையும் தூக்குவான். ருத்ராஜ் இறக்குவோம், அவனையும் தூக்குவான். மிச்சலை இறக்குவோம், அவனையும் தூக்குவான். நம்ம தூபே அவனை தூக்க முடியாதுடா. ஏன்னா அவன் ஆளும் வெயிட்டு, அடியும் வெயிட்டு. பாயிண்ட் டேபிளில் கீழே இருக்கிற எல்லா டீமும் உங்கள் மேலே வெறியாக இருக்கிறானுங்க. நீங்கள் RCBயை வச்சு மேலே வரலான்னு தானே பிளான் போட்டீங்க. இந்த முறை ட்ரம்ப் கார்டே நீங்கள் தான்டா. எல்லா டீமும் உங்களை வச்சு தான்டா மேலே வர போகிறா. இந்த கேட்சையும் மிச்சல் பிடிச்சிட்டாருப்பா. மிச்சலா ப்ரோ? அது மோயின் அலி ப்ரோ. ஓ தம்பி பிடிச்சிட்டாரா? தம்பியா? ஆமாம், மிச்சல் அண்ணன், மோயின் அலி தம்பி. அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னா? பார்த்தா தெரியுதா ப்ரோ? அப்படிலாம் இல்லை ப்ரோ. ஆமாம் ப்ரோ, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. என்னதுக்கு? பாயிண்ட் டேபிளில் நீங்கள் 6வது இடம், நாங்கள் 3வது இடம். முதல் இடத்துக்கு வந்துட்டா போச்சு. உயர பறந்தாலும் ஊர்க்குருவி கழுகாகாதுரா. நீ இன்னும் மேலே பறந்துக்கிட்டு தான் இருக்கியா? கீழே வந்து தானே ஆகணும். பசங்களா ஈகிள் ரோஸ்ட் சாப்பிடுவோமாடா? ஏய் CSK ஜாக்கிரதையா இருக்கணும்டா. இவங்க திடீர்னு தோத்து போயிடுவாங்க, திடீர்னு பாயிண்ட் டேபிளில் கீழே வந்துடுவானுங்க. ஆனால் இழிச்சவாய மாதிரி ஏதாவது ஒரு டீம் கிடச்சிச்சுன்னா அதை வச்சு இங்கே பாயிண்ட் டேபிளில் மேலே வந்துடுவாங்கடா. அந்த டீம் தான் SRH. அப்படியா? பஞ்சாபா? அவங்க பாவம்டா. நெக்ஸ்ட் நம்ம டார்கெட் யாராரு? RR. போவோம், அவங்க இடத்துக்கே போவோம். பாயிண்ட் டேபிளில்